ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத மொத பார்த்துருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 17 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம ஜாக்கியோட அக்காவ வந்து அலெக்ஸி, ஜாக்கி வந்து பார்த்துட்டு, "டேய் மாப்பிள வந்து எனக்கு வந்து தேடலடா. உங்க 2 பேருக்கு தான் வந்து மாப்பிள வந்து தேடிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் வந்து கஷ்டப்படுறீங்க. என்னோட தம்பிங்க 2 பேர் தனியா இருக்கீங்கன்னு கவலைப்பட்டு தான் உங்க 2 பேருக்கும் வந்து சீக்கிரம் வந்து மாப்பிள கிடைக்கணும்னு நான் தேடிட்டு இருக்கேன்ட்டு நம்ம ஜாக்கியோட அக்கா வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து அவங்க அக்காவை வந்து பார்த்துட்டு, "ஏய் லூசு அக்கா, நீ வந்து லூசு மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காத. நம்ம அலெக்ஸ் பையனுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே அவன் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் வரதான் போறான். இதுக்காக நீ வந்து கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி வந்து இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காத. லூசு மாதிரி ஏதாவது வந்து பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து திட்டிகிட்டே வந்துட்டு நம்ம அலெக்ஸ் பையனை வந்து பார்த்துட்டு, "டேய் உனக்கு வந்து எந்த மாதிரி பசங்களை வந்து ரொம்ப பிடிக்கும்? யாராவது உன் மனசுல இருந்தாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு. நானே வந்து உன் கூட வந்து சேர்த்து வைக்கிறேன். சொல்லுடான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே, அலெக்ஸ் பையனும் வந்துட்டு ஜாக்கி பையன் இப்படி கேட்டோன்னே அவனும் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே, "நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் இருக்கான். அவன் தான் வந்து என்னோட க்ரஷ்ன்னு சொல்லியிருக்கேன்ல. அவரு கூட வந்து நாளைக்கு வந்து நான் டேட்டுக்கு போக போறேன். அவரும் வந்து டேட்டுக்கு வந்து வரேன்னு சொல்லிட்டாருன்ட்டு நம்ம அலெக்ஸ் பையனும் வந்து சந்தோஷமா சொல்லிக்கிட்டே அப்படியே ஜாலியா வந்து கத்துறத பார்த்தோன்னே, ஜாக்கியோட அக்கா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "டேய் நீ வந்து வாய் மூடு. அன்னைக்கு என்னமோ வந்து சொல்லிட்டு இருந்தேன். அந்த பையனை வந்து கரெக்ட் பண்றதுக்காக அந்த பொண்ணு வந்து பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். ஆனா இப்போ வந்து உன் கூட வந்து டேட்டுக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்க. இதுல வந்து எதுடா வந்து உண்மை? நாங்க வந்து எதடா நம்புறதுன்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து ரொம்ப டென்ஷனா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, நம்ம அலெக்ஸ் பையனும் வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே, "அக்கா இல்ல இல்ல அந்த பொண்ணு தான் வந்து அவர் பின்னாடி வந்து கரெக்ட் பண்றதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா வந்து என்னோட க்ரஷ் வந்து அவளை வந்து கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கவே இல்ல. அந்த பொண்ணெல்லாம் வந்து அவர் வந்து திரும்பி கூட வந்து பார்க்க மாட்டாருன்ட்டு நம்ம அலெக்ஸ் பையன் வந்து ரொம்ப நம்பிக்கையா வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஜாக்கியோட அக்கா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் நீ வந்து வாய மூடு. உனக்கு வந்து அந்த பொண்ணை பத்தி என்ன தெரியும்? அந்த பொண்ணு தான் வந்து நம்ம ஜாக்கியோட ஹஸ்பண்டை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவடா. அந்த பொண்ணு உன்னை வந்து ஏமாத்துறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து ரொம்ப கோவமா வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே நம்ம அலெக்ஸ் பையனும் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்னது என்ன சொன்னீங்க அக்கா? அந்த பொண்ணு தான் வந்து நம்ம ஜாக்கியோட ஹஸ்பண்டை வந்து ஏமாத்த போனாலான்ட்டு?" நம்ம அலெக்ஸ் பையன் வந்து ஷாக்கா வந்து கேட்டுக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு சோகமா வந்து அமைதியா வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்க ஆஃபீஸ்ல வந்து நம்ம மேனேஜர் பையனும் வந்து மீட்டிங்ல இருக்கப்ப வெளியே வந்து ஒரே சவுண்டா இருக்கும். யாரோ ஒருத்தவங்க வந்து மீட்டிங் ஹாலுக்கு வெளியே வந்து சவுண்டா வந்து சண்டை போட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து கூட வேலை பார்க்குறவங்க வந்து கேட்டுட்டு, "ஏய் வெளியே வந்து ஏதோ வந்து சண்டை நடக்குது போல, வாங்கப்பா நம்மளும் வந்து போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குறவங்க வந்து வேகமா வந்து ஓடி போறத பார்த்தோன்னே, உடனே மேனேஜர் பையனும் வந்துட்டு, "என்னது வெளியே வந்து சண்டை நடக்குதா, நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனும் வந்து வேகமா வந்து பார்க்க போவான். இங்க வந்து நம்ம ஹாங்கோட அக்கா வந்துட்டு, "எங்க அந்த மேனேஜர் பையன், நான் வந்து மேனேஜர் பையனை வந்து பார்க்க வந்திருக்கேன், அவனை வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவ பாட்டு வந்து கத்திக்கிட்டே வந்து உள்ள வர்றத பார்த்தோன்னே, உடனே மேனேஜர் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணு வந்துட்டு, "இல்ல நீங்க வந்து அவரை வந்து பார்க்க போகக்கூடாது. அவர் வந்து வேலையில வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. நீங்கலாம் வந்து பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹாங்கோட அக்காவை வந்து தடுக்கிறத பார்த்தோன்னே, ஹாங்கோட அக்கா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அதை சொல்ல நீ யாரு? என்னையே வந்து தடுப்பியான்னு சொல்லிட்டு ஹாங்கோட அக்கா வந்து சண்டை போடுறப்ப அந்த பொண்ணு வந்து கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் வந்து கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, அப்ப மேனேஜர் பையனும் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ரொம்ப கோவமா, "2 பேரும் இப்ப வந்து சண்டைய நிறுத்துறீங்களா? இங்க வந்து என்ன நடக்குது? எதுக்கு தேவையில்லாம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு மேனேஜர் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்துறத பார்த்தோன்னே, அசிஸ்டன்ட் மட்டும் வந்துட்டு, "சாரி சார், இந்த பொண்ணு தான் வந்து தேவையில்லாம வந்து உள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கோட அக்காவை வந்து மாட்டி விடவும், மேனேஜர் பையனும் வந்துட்டு ஹாங்கோட அக்காவை வந்து பார்த்துட்டு, "ஆமா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு அக்கா கிட்ட வந்து கேட்குறப்ப, உடனே அவங்களோட அக்காவை வந்து ரொம்ப கோவமா மேனேஜர் பையனை வந்து பார்த்துட்டு ஸ்டைலா வந்து போஸ் கொடுத்துட்டு, "எனக்கு வந்து என்னோட மரியாதை தான் திரும்ப வேணும், நான் மரியாதையை வாங்க வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு ஸ்டைலா போஸ் கொடுத்துக்கிட்டே வந்து சொல்றத பார்த்தோன்னே, மேனேஜர் பையனும் வந்து அக்காவை வந்து பார்த்துட்டு, "நீ வந்து இப்படி வந்து நின்னா எப்படி வந்து உனக்கு வந்து மரியாதை தரதுன்னு?" சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து கேட்கவும், அக்கா வந்து ஒழுங்கா வந்து நின்றுகிட்டு இருப்பாங்க. இவன் இந்த மாதிரி வந்து பண்ற எல்லாத்தையும் வந்து மேனேஜர் பையனும் வந்து அக்காவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, "நான் அழகா இருக்கதால உனக்கு வந்து என்ன பிடிக்கும்னு எனக்கு வந்து நல்லா வந்து தெரியுது. அதுக்காக இப்படி லூசு மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே பேபி. நீ வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம 2 பேரும் வந்து கடைசி வரைக்கும் டேட் பண்ணிட்டு லவ் பண்ணலாமேன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து அக்காவை பார்த்து கேட்கவும், அக்கா வந்துட்டு மேனேஜர் பையன் வந்து திடீர்னு இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்காம அவனே வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "உங்களுக்கு வந்து டேட்டிங் வந்து போகணுமான்னு?" சொல்லிட்டு ரொம்ப கோவமா மேனேஜரோட காதை பிடிச்சிட்டு, "என் கூட தானே வந்து டேட்டிங் போகணும்னு நீங்க வந்து ஆசைப்பட்டீங்க, வாங்க உங்களுக்கு வந்து எப்படி டேட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன்னு" சொல்லிட்டு அவங்களோட அக்காவை வந்து ரொம்ப கோவமா மேனேஜரோட காதை பிடிச்சி வேக வேகமா வந்து இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க ஹோட்டல்ல வந்து இவங்க 3 பேரும் வந்து அமைதியா வந்து உட்காந்துருக்கப்ப திடீர்னு ஜாக்கியோட அக்காவை வந்து அந்த டேபிள வந்து அடிக்கவும், ஜாக்கி பையனும்
வந்து பயந்துட்டு, "ஏய் லூசு அக்கா! ஏன் இந்த மாரி திடீர்னு வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு வந்து என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் இந்த மாரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்திக்கிட்டு இருக்கத பார்த்தோனே, உடனே ஜாக்கியோட அக்கா வந்துட்டு ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "டேய் எனக்கு வந்து ஒண்ணுமே வந்து புரியலடா. அம்மா வந்து உன்ன வந்து மன்னிச்சுட்டாங்கன்னு நீ வேற நினைச்சுக்கிட்டு இருக்க. அம்மா வந்து மன்னிச்சுட்டாங்களா இல்லையாடான்னு?" சொல்லிட்டு அக்கா வந்து கேட்கறத பார்த்தோனே, உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப பொறுமையா அவங்க அக்காவ வந்து பார்த்துட்டு, "அக்கா அவங்க வந்து என்னோட அம்மா தானே! என்ன வந்து எப்படி வந்து மன்னிச்சுருவாங்கன்னு எனக்கு வந்து நல்லா தெரியும்க்கா. நீ வந்து இந்த மாரி லூசு மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காதன்னு." சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து அவங்க அக்காவ வந்து அசிங்கப்படுத்தி விடவும், உடனே ஜாக்கியோட அக்கா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் நானும் வந்து இங்கே தான்டா உன் கூட தான் இருக்க போறேன். இங்க அப்படி என்னதான் நடக்குதுன்றத என்னோட கண்ணால வந்து பார்க்க தான்டா போறேன்னு." சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளோ முக்கியமா வந்து பேசிக்கிட்டு இருக்க எதையும் வந்து கண்டுக்காம, அலெக்ஸ் பையன் வந்து சிலை மாரி அசையாம வந்து உட்காந்துருப்பான். இத பார்த்தோனே உடனே இவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு, "ஆமா இவனுக்கு என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு அலெக்ஸ் பையன வந்து எழுப்பி விட்டுட்டு, "டேய் உனக்கு வந்து என்னாச்சுடா? ஏன்டா வந்து இப்படி வந்து சிலையாட்டம் வந்து உட்காந்துருக்க? அதுவும் பகல்லே வந்து கனவு கண்டுட்டு சிலை மாரி வந்து உட்காந்துருக்கே! உனக்கு வந்து ஏதாவது வந்து பிரச்சனையாடான்னு?" சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து கேட்குறப்ப, நம்ம அலெக்ஸ் பையன் வந்து உடனே ஜாக்கியோட அக்காவ வந்து பார்த்துட்டு, "சரி ஓகே என்கிட்ட வந்து மறைக்காம ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றீங்களா? ஜாக்கியோட ஹஸ்பண்ட் பேர் வந்து ஹாங்கான்னு?" சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பையன் வந்து கேட்கவும், உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டு, "ஆமா என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து ஹாங்கு தான். அதுவும் வந்து அவரு உன்னோட ஆஃபீஸ்ல தான் வந்து வேலை பார்க்குறாரு. நீங்க 2 பேரும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மீட் பண்ணியிருக்கீங்களா? அவர வந்து நீ வந்து பார்த்துருக்கியாடான்னு?" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கறத பார்த்தோனே, நம்ம அலெக்ஸ் பையன் வந்து எதுவும் வந்து பேசாம அப்படியே அமைதியா யோசிச்சுக்கிட்டே வந்து ஷாக்கா வந்து உட்காந்துருப்பான். அப்ப நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப சந்தோஷமா, "டேய் நீ வந்து எதையும் நினைச்சு கவலைப்படாத. நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட வந்து உனக்கு ஒரு நாள் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நம்ம எல்லாரும் வந்து ஹோட்டல்ல வந்து மீட் பண்ணிக்கலாம்னு." சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்றப்ப, உடனே நம்ம அலெக்ஸ் பையனும் வந்து பயத்துல வந்து வேகமா எந்திரிச்சுட்டு, "இல்ல நான் வந்து அவரெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன். ஏன் வந்து நான் வந்து பார்க்கணும்? எனக்கெல்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசை இல்லப்பான்னு." சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பையனும் வந்து பயத்துல வந்து இவங்க 2 பேரையும் வந்து பார்த்து உளறிக்கிட்டு இருப்பான். இத பார்த்தோனே இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணும் புரியாத மாரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கத பார்த்தோனே, நம்ம அலெக்ஸ் பையனும் வந்து, "ஐய்யய்யோ! லூசு மாரி வந்து இவங்க கிட்ட வந்து இப்படி வந்து உளறிட்டோமே! சரி சமாளிப்போம்ன்னு." சொல்லிட்டு ஜாக்கியையும் அவங்க அக்காவையும் வந்து பார்த்துட்டு, "நான் பேசினத வந்து ரொம்ப சீரியஸா வந்து எடுத்துக்கிட்டீங்களா? நான் இப்படிதான் வந்து அடிக்கடி வந்து லூசு மாரி வந்து ஏதாவது வந்து உளறிக்கிட்டு இருப்பேன். நீங்க இதெல்லாம் நினைச்சு எதுக்கும் வந்து கவலைலாம் வந்து பட வேணாம். என்ன வந்து மன்னிச்சிடுங்க. அப்புறம் ஜாக்கி நீங்க வந்து என்ன வந்து மன்னிச்சிடுங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரீங்களா? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன பத்தி எதுவுமே வந்து சொல்ல வேண்டாம். நீங்க வந்து அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் பையன் வந்து பயத்துல வந்து ஜாக்கி கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கத பார்த்தோனே, ஜாக்கி பையனும் வந்து புரியாத மாரியே அலெக்ஸ் பையன வந்து பார்த்துட்டு, "சரி நீ வந்து ஏன்டா வந்து இதுக்காக வந்து இவ்ளோ தூரம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நான் உன்ன பத்தி எதுவுமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்டா. நீ வந்து இதுக்காக வந்து டென்ஷன் ஆகாத. கொஞ்ச நேரம் வந்து அமைதியாகுன்னு." சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து அலெக்ஸ் பையன வந்து சமாதானப்படுத்தவும், அலெக்ஸ் பையனும் வந்துட்டு ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "சரி ஓகே எனக்கு வந்து வேலைக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. நான் வந்து கிளம்புறேன்னு." சொல்லிட்டு அவன் வந்து வேகமா வந்து அங்கருந்து ஓடி போயிட்டு இருக்கத பார்த்தோனே, இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, "இவன் என்ன லூசு மாரி இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு?" சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, மறுபடியும் திரும்பி வந்து இவங்க 2 பேரையும் வந்து பார்த்துட்டு, "நான் சொன்னது வந்து உங்க 2 பேருக்கும் வந்து ஞாபகம் இருக்குல்ல? நீங்க 2 பேரும் வந்து யார்கிட்டயும் எதுவும் வந்து சொல்லக்கூடாது. உங்களுக்கு வந்து புரியுதுல்லன்னு?" சொல்லிட்டு அலெக்ஸ் பையன் வந்து இவங்க 2 பேரையும் வந்து பார்த்து பயமுறுத்துற மாரியே வந்து கேட்கவும், இவங்க 2 பேரும் வந்து பயந்துகிட்டு, எங்களுக்கு வந்து புரியுது. அப்பா சாமி நீ வந்து இங்கேருந்து இடத்த காலி பண்ணு. இங்கேருந்து போடான்னு." சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பயத்துல வந்து அந்த அலெக்ஸ் பையன வந்து அடிச்சு துரத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்து நம்ம ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா, "ஐயோ! என்னோட பொண்ணு வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. எங்க வந்து ஊர் சுத்திட்டு இருக்கான்னு வேற தெரியவே இல்லையே. ஃபோன் வேற எடுக்கவே மாட்டேங்கிறா. எங்க தான் வந்து போனாளோன்னு?" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா வந்து திட்டிட்டு இருக்கப்ப, ஜாக்கி பையன் வந்து இது எதையும் வந்து கண்டுக்காம அவனோட வேலைய வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப கூலா வந்து அவன் பாட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருப்பான். இவன் இந்த மாரி வந்து பண்றத பார்த்தோனே ஒத்தரோசாவ வந்து நம்ம ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, இங்க ஒரு மனுஷி வந்து பொண்ண வந்து காணோம். எங்க போயிட்டான்னு தெரியலேன்னு சொல்லி கவலையில வந்து கத்திக்கிட்டு இருந்தா, இதையும் வந்து கண்டுக்காம ரொம்ப கூலா என்னோட மருமகன் வந்து அமைதியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எப்பயுமே வந்து அத்தை தான் வந்து முக்கியம். அத்தை உங்கள நினைச்சு நான் வந்து ரொம்ப கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க என் மருமகன் இப்ப வந்து என்ன வந்து கண்டுக்காம பக்கத்துல வந்து இருக்கிறது கூட தெரியாம அவன் பாட்டு வந்து அமைதியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னு வந்து இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒத்தரோசாவை வந்து நம்ம ஜாக்கி பையனை வந்து ஜாடையில வந்து திட்டுறத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஒத்தரோசா வந்து பார்த்துட்டு, "அத்தை நீங்க வந்து ஏன் இந்த மாரி வந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்து உங்க மேல வந்து எப்பயும் வந்து அக்கறையா தான் இருக்கேன்னு." சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லவும், உடனே ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் மருமகனே நீ வந்து எதுவும் வந்து பேசாத. நீ பாட்டு வந்து தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இது எல்லாமே வந்து என்னோட பையனோட காசுல தானே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் வந்து இப்படி நீ தின்னே வந்து செலவு பண்ணிட்டு இருக்கடான்ட்டு." நம்ம ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்கவும், உடனே ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அத்தை என் ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிக்கிறாரு. அவரு காசுல வந்து நான் வந்து வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுக்காக நீங்க வந்து இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் காசு தானே. எனக்கு வந்து உரிமை இருக்கு. நான் வந்து தாராளமா வந்து செலவு பண்ணுவேன் அத்தைன்னு." சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து
வந்து சொல்றத பார்த்தோனே ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் லூசு மாரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காதன்னு" சொல்லிட்டு கோவமா வந்து கத்திக்கிட்டு இருக்கத பார்த்தோனே, நம்ம ஜாக்கி பையன் வந்து உடனே ஒத்தரோசா வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு, "அத்தை வெயில் நேரத்துல இந்த மாரி வந்து கோவப்படாதீங்க. இது வந்து உங்க உடம்புக்கு வந்து நல்லதில்ல. ஏன்னா வந்து உங்களுக்கே வந்து வயசாயிருச்சுல்ல. வயசான காலத்துல இந்த மாரிலாம் வந்து கோவப்படாதீங்க அத்தைன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து கிண்டலா வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே நம்ம ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா ஜாக்கி பையன வந்து திட்டிட்டு வந்து உட்காந்துருப்பா. அப்ப நம்ம ஹாங்கு பையன் வந்து அமைதியா அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு, "அம்மா சாப்பிட வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ வந்து ஏதாவது வந்து சாப்பிடுறியான்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து கேட்குறப்ப, உடனே ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா அவனோட பையன வந்து பார்த்துட்டு, "ஆமாண்டா இப்பதான் வந்து உங்க அம்மா மேல வந்து ரொம்ப அக்கறை வந்து சாப்பிடுறியான்னு வேற வந்து கேட்டுட்டு இருக்க. போடா உன்னோட அக்கறைக்கும் நீங்களும் எனக்கு வந்து ரொம்ப கோவமா வருதுன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா வந்து கத்திக்கிட்டு அங்கேருந்து கோவமா ஏஞ்சி போறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.